ஜோமனமா ஏசப்பா உங்களுக்கு கோடி சோதரங்களப்பா அந்த வேலைக்காக நன்றிப்போம். ஏசப்பா சோதரம் எங்களை அழைத்து வந்து இந்த நாளிலும் ஆண்டவரை உங்களுடைய அனாதை தீர்மானத்தின்படி ஒரு செய்தி கல்வியில போகிறோம். அதற்கு உதவி செய்யும் கருத்தில் ஒவ்வொருவர் அர்ப்பணிக்கிறோம். அது கிருபைகள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சரி, கர்த்தர் சோதரம் மலையிலையா இங்க ஒரு முக்கியமான பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். சாமுவேல் இதற்கு முன்னவே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடித்து துரத்தி விட்டார். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் எல்லோரும் கூட்டினான். அவர்கள் கில்போவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தவித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரியமினாவது தீர்க்கதரிசிகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரர் நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, அஞ்ஞனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரை செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கிற செய்தியை நீர் அறிகிறேன். என்னை கொண்டு போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறதே என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்துக்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அல்லேலூயா. அங்க வந்திருக்கிறது சவுல் ராஜா என்று தெரியாது. சவுலும் சவுளுடைய சேவகர் 2 பேரும் சேர்ந்து 3 பேராக அங்கு வருகிறார்கள். 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 28:11. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றாள். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுது என்றார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுது. முதல்ல இந்த ஸ்திரீ என்ன பண்றாருன்னா, சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் அப்படின்னு ஒரு காரியத்தை அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இல்லையா? சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் அந்த ஒரு பகுதி நாம் தியானிப்போம். இல்லையா? மார்க்கு 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போகும்படி இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. இங்கே ஒரு சந்திரரோகி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சந்திரரோகி இயேசுவை கண்ட மாத்திரத்தில் பாருங்க, சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. இங்கே நாம் முதல்ல பார்த்தது என்னன்னா, அந்த ஸ்ரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் நீர்தான் சவுலாச்சுதே என்றார். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு பரிசுத்தவானை பார்க்கும்போது பிசாசு பிடித்தவர்கள் அங்கே சத்தமிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்காவிலே 8ஆம் அதிகாரம்
26, 27, 28 வசனங்கள். அல்லேலூயா. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லைகளில் தங்கினவனுமாகிய இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கு என்னை வேதனைப்படுத்தாத படிக்கும் வேண்டிக் கொள்கிறோம் மகா சத்தத்தோட சொன்னான். இங்கே பார்க்கிறோம் அல்லேலூயா. இங்கே ஒரு லேகியோன் பிசாசு என்று நாம் பார்க்கிறோம் அல்லேலூயா. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்னை வேதனைப்படுத்தாபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான் அல்லேலூயா. இங்க 1 சாமுவேல்ல பார்க்கும்போது 28, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம் அல்லேலூயா. துரோவில் கப்பலிலே சாமோத்திராக்கே தீவுக்கு மறுநாள் நெயாபொலி பட்டணத்துக்கு நேராக ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருக்கு வழக்கமாய் ஜெபம் என்ற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது பாருங்க, அங்கதான் பாருங்க 16ஆம் வசனத்துல, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானர்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். பாருங்க, இங்கேயும் இந்த குறி சொல்லுகிற ஆவி பவுலையும் கூட இருக்கிறவர்களையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உனக்கு கட்டளை விடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. இந்த குறி சொல்லுகிற ஆவி கூட என்ன பண்ணிச்சு? பவுலை பார்த்து சத்தம் விட்டது என்று பார்க்கிறோம் அல்லேலூயா. இங்கே அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிற அந்த பெண் சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போய்தான் சவுலாச்சு. இங்க நம்ம இன்னும் பார்க்கிறோம். இப்போ நம்ம பிரசங்கிக்கும் போது சொன்னாங்க, அவங்க ஊருக்கு வந்து கொண்டு இருக்கும் போது ஒரு ஊர் பக்கத்துல வருகிறார்கள். அங்கே அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெண், ஒரு குடும்பம் அங்க இருக்கிறது. அவருடைய சீசர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கூட வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வீடு இங்க இருக்கிறது, நாம போவோமா அப்படின்னு சொல்றாங்க. அங்கே அப்படி போகும்போது சரி போவோம்னு சொல்லி அங்க போறாங்க. அங்க போகும்போது ஒரு வாலிப பெண் அங்க கிறிஸ்தவ பாடல் பாடிக்கொண்டு அங்க இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறது அது செடியில. அந்த பெண் தலையை அசைத்து அங்கும் அசைத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்ப மோகன்சில் லாசரஸ் அங்க பார்க்கிறார், இந்த பெண்ணுக்கு ஒரு பிசாசுக்கு தொந்தரவு இருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்டாராம், பரிசுத்தவான்கள் பாடின பாடல் இருக்கிறதா என்று கேட்டாராம். அந்த சீடியை போட்ட போது அவள் என்ன சொன்னாலாம் என்றால், ஐயோ போடாதுங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொன்னாலாம் மலையிலையா. அடுத்தபடி அவர் என்ன சொன்னாருன்னா, திரும்ப முதல்ல பாடிட்டு இருந்த பாடலை போட சொல்லும் போது அவர் என்ன சொன்ன, அந்த பெண் என்ன சொல்லிட்டாங்கன்னா, போடுங்க போடுங்க, இது நம்ம ஆளு அப்படின்னு சொன்னதாக அவர் ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் அல்லேலூயா. இப்பொழுது நமக்கு பாருங்க 1 சாமுவேல் 28:13 வசனம். அப்போ இங்க பரிசுத்தவான்களை பார்க்கும்போது யாரு, சாமுவேலை பார்க்கும்போது இவள் மகா சத்தமாய் கூப்பிட்டாள் என்று பார்க்கிறோம் அல்லேலூயா.
இந்த 13ஆம் வசனம் 28 1 சாமுவேல் 28:13. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறாரை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அல்லேலூயா. பூமிக்குள், பரிசுத்தவான்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் பூமிக்குள் இருந்து எப்படி வரலாம்? அநேகருடைய கேள்வி இதுதான். அல்லேலூயா. பூமிக்குள் இருந்து பரிசுத்தவான்கள் ஏறி வருகிறதை காண்கிறேன். அல்லேலூயா. இந்த பூமியை பார்க்கும்போது அது பாதாளம் என்று குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆதியாகமத்துல 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 31 இருந்து அவர்கள், அதாவது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? நம்ம அந்த பகுதியை மட்டும் பார்க்கிறோம். அவர்கள், அதாவது யோசேப்பினுடைய சகோதரர்கள், அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடுத்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ என்று பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீர்ந்து போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இங்கே அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும், குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். அல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபு மரித்தால் எங்க போவாரு? பாதாளத்துக்கு போற அவருக்கு தெரிந்திருது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 42, ஆதியாகமம் 42, 36, 37, 38 வசனங்கள். அல்லேலூயா. 36. அல்லேலூயா. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்கிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெனியமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரனை கொன்று போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், பாருங்க, யாக்கோபு, என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையில் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். அப்போ பாருங்க, என்ன யாக்கோபு எப்படி சொன்னாரு? அந்த பகுதியை பார்ப்போம். அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். அல்லேலூயா. அப்போ இங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பாருங்க, ஒரு பரிசுத்தவான் இறந்தாலும் பாதாளத்தில் இறங்குவான், ஒரு பாவி இறந்து போனாலும் பாதாளத்தில் போகிறான் என்று நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரம் அன்னாள் சொல்லுகிறதை பார்ப்போம். அல்லேலூயா. 6ஆம் வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அப்போ பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது அன்னாள், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவா இருக்கிறார். அன்னாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம்
5-6 வசனங்கள். செரியாவின் குமாரனாய யோபா இஸ்ரவேலில் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எந்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்து, யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமேல் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விட்டாதிரு. அல்லேலூயா. யோபை பற்றி சாலோமோனுக்கு தாவீது கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது கீலேயாத்தியனான பர்ஸ்லாம் குமாரருக்கு தயவு செய்வார்கள். அடுத்து 8ஆம் வசனத்தை பார்க்கும். மேலும் பகூரின் ஊரானாகிய பின்னிமனாகிய கேராவின் மகன் சீமேயில் உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மகினாயமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொண்டு போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிர் இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். அல்லேலூயா. அப்போ ஒரு பாவியும் ஒரு பரிசுத்தவானும் இறந்தால் எங்க போறாங்க அப்படின்னா பாதாளத்தில் தான் இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. எண்ணாகமும் 16ஆம் அதிகாரத்துல 20 படிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மூங்குப்புறம் விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடுங்கோபம் கொள்வீர்களோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேனை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபைக்கு சொல்லென்றார், சபையாருக்கு சொல்லென்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவருடைய இடத்தில் போனான். இஸ்ரவேல் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்க வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதீர்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்போடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்தார்கள். வந்து பாருங்க, தங்கள் பெண் ஜாதி பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகும்படி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதனால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்தது, அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான பொருள்களை எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படியே சபையில் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு அவர் மரித்தாலும் பாதாளத்துக்கு போறார். இங்க கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களையும் இந்த பூமியை விழுங்கி போட்டவர்கள் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியம்.
அல்லேலூயா. இங்கே அடுத்தபடியாக ஆதியாகமத்துல 2ஆம் வசனம், அல்லேலூயா, 8-9 வசனங்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 2:8-9 வசனங்கள். தேவனாகி கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்ப ஜீவ விருட்சமும் எங்கிருந்து முளைக்கப்பட்டது? பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாதாளமும் பூமிக்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வசனங்கள். அல்லேலூயா. 6ஆம் வசனம், விசுவாசத்தினாலும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்தில் இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்ப என்று சொல்லுகிறோம் என்று. அல்லேலூயா. இங்க என்ன சொல்வாரு? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாய். அப்போ கிறிஸ்து மரித்தார். அல்லேலூயா. மரித்த போது அவர் அடுத்து செய்தது என்ன அப்படின்னு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களினிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார். இங்க ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார், மாம்சத்திலே மரித்தார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். எத்தனை நாள் பிரசங்கித்தார்? 3 நாள் பிரசங்கித்தார். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு வசனத்தை பார்க்கணும். ஏசாயா 57:2. ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அல்லேலூயா. இந்த பேதுரு என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்தில் இறங்கி காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப இந்த காவலில் உள்ள ஆவிகள் எங்க இருக்கு அப்படின்னா, பரிசுத்தவான்களும் பாவத்தில் மரித்தவர்களும், அதாவது கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற அந்த சந்ததிகளும் மரித்த போது பாதாளத்தில் இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆவி இந்த ஏசாயா 57:2 சொன்ன நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பார்க்கிறார்கள். ஆண்டவர் அங்கே போய் என்ன பண்றாருன்னா, அந்த பாதாளத்தை 2 பிரிவா அந்த இடத்துல பிரிக்கிறார். ஏன்னா பரிசுத்தவான்கள், நேர்மையா நடந்தவர்கள் பரிசுத்தவான்கள், அவரை இளைப்பாறுதலுக்கு தனிப்பட்ட இடத்துல பிரித்து கொண்டு வந்து விட்டார். அடுத்து காவலாளர்களுக்கு பிரசங்கித்தார். இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். நம்ம பூமியில இருக்கும்போது பாவிகளும் இங்க இருக்காங்க. கொலை செய்வர்கள், கொலையாளி, திருடன், பொய் சொல்றவன், விபச்சாரம் பண்றவன் எல்லாருமே இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை வேறு பிரிப்பார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த பரிசுத்தவான்களும் பாவிகளும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, பாதாளம் என்கிற ஒரு இடத்துல. ஆனால் ஆண்டவர் மரித்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அதை 2 பிரிவா பிரித்து
நீதியாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசி தங்கள் படுக்கைகள் இழைப்பாருகிறார்கள். அல்லேலூயா. அங்கே தனியே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டார். இங்கே அவர் 3 நாள் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாதாளத்தில் இருந்து பார்ப்போம். அல்லேலூயா. அவர் பாருங்க அந்த பிரசங்கித்தார். இப்பொழுது இதுவரையும் நம்ம பார்க்கும்போது அந்த குறிகாரி எப்படி சாமுவேலை எழுப்பி வர பண்ணினார் என்று பார்க்கும்போது, இந்த பாதாளத்தில் இருக்கும்போது சாமுவேலை ஒரு குறிகாரி கூட எழுப்பி வர பண்ண முடியும் அப்படின்னு தான் நமக்கு வேத வசனம் சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து பாருங்க அந்த ரத்தத்தை இப்படி என்ன பண்ணா பாதாளத்துக்கும் இளைப்பாறுதலுக்கு 2 விதமாக பிரித்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஒன்று பாதாளம், அல்லேலூயா, ஒன்று இளைப்பாறுதல். இப்பொழுது குறிகாரியால இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு குறிகாரியால எந்த ஒரு பரிசுத்தவானை எழும்பி வர பண்ண முடியாது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சென்று முன்னாலே ஒரு குறிகாரியால வர செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு